जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर। குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஈசனும் ஆசானும். 3 விதமான பாவங்கள். ஈஸ்வரனிடத்தில் பக்தி, அதே போன்ற பக்தி குருவிடத்திலும் என்று இருந்துவிட்டால் உபதேச உள்ளர்த்தம் எல்லாம் புரிந்து அனுபூதி கிடைத்துவிடும். அதுதான் முதலில் சொன்ன ஸ்லோகம். இதிலே சிஷ்யர்களின் மனப்பான்மைகளையொட்டி பக்தி பாவத்தில் பங்கீடும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஈஸ்வரனிடத்தில் பக்தி செய்வதுதான் பரம தாத்பரியம். அதற்கு வழிகாட்டுபவர் என்ற முறையில் குருவிடமும் பக்தி விசுவாசம் பாராட்டுவோம் என்பதாக மனோபாவம் உள்ளவர்களும் இருப்பார்கள். இங்கே ஈஸ்வரன் என்ற நமக்கு தெரியாத ஆசாமியையே மனசு பற்றி கொண்டிருக்க முக்கியமாக ஆசைப்படும். அவனை தெரிய வைப்பதற்கு சகாயம் செய்பவர் என்றே குருவிடம் போவது. அந்த மெயின் லைனில் கொண்டு போய் சேர்க்கிற சைட் லைன் இவர் என்ற அளவில் இவரிடமும் ஒரு நன்றி, ஒரு பக்தி இருக்கும். இப்படிப்பட்ட மனோபாவத்தை குரு மதித்து இவனை ஏற்றுக்கொள்வார். ஒரு சின்ன கொடி படர ஆதாரம் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கும் போது நாம் அதை பிடித்து ஒரு கொழுக்கொம்பில் சுற்றிவிடுவது போல அவர் இந்த மனோபாவக்காரனை கொண்டு போய் ஈஸ்வரன் என்ற கொழுக்கொம்பை பற்றி கொள்ளும்படி செய்து விடுவார். அவனுக்கு தெரியாமல் இருந்த விஷயத்தை தெரிந்ததாக பிடித்து கொடுத்து விடுவார். ஈஸ்வரனும் இந்த ரீதியிலேயே அவனை அங்கீகரித்துக் கொள்வான். இன்னொரு பாவம், ஈஸ்வரனே குரு ஸ்வரூபமாக வந்திருக்கிறான் என்பது. ஈஸ்வரன் குரு 2 பேரும் சமம் என்று வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் சொன்ன யஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரௌ என்ற ஸ்லோகத்தில் சொன்னபடி ஈஸ்வரனிடமும் பக்தி, குருவிடமும் அதற்கு கொஞ்சம் கூட குறையாத பக்தி என்றிருப்பது. பக்தியை பங்கு போடுவதா? அதே போல அனுகிரகத்திலும் ஈஸ்வரன் குரு என்று 2 பேர்கள் பங்கு போட்டுக்கொண்டு பண்ணுவார்களா என்று நான் பரிகாசம் பண்ணினாலும் அது யுக்தியில் சொன்னதுதான். அனுபவத்தில் எப்படி இருக்கும் என்றால், இம்மாதிரி மனோபாவக்காரனுக்கு சில சமயங்களில் ஈஸ்வரன் என்பதிலேயே சித்தம் போய் அப்படியே பக்தியில் நிற்கும். சில சமயங்களில் அவனுடைய நராகாரமே இது என்ற பாவத்துடன் குருஸ்வரூபத்திலேயே சித்தம் பக்தியில் நிரம்பி பதிந்திருக்கும். ஒரே ஈஸ்வரன், ஈஸ்வரனே ஆன ரூபம், குருவாக எடுத்துக்கொண்ட ரூபம் என்ற 2 மூலமும் அனுகிரகம் பண்ணுவான். 3வது பாவம், ஈஸ்வரனை பற்றிய கவலையே இல்லை. அவன் எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும். நமக்கு வேண்டியது குருதான். ஈஸ்வரன் அவர் மூலம் நல்வழி காட்டுகிறான் அல்லது அவராக ரூபம் எடுத்துக்கொண்டு வருகிறான் என்ற கதையெல்லாம் கூட வேண்டாம். நமக்கு குருவான இவரேதான் சகலமும். இவரேதான் நம்முடைய ஈஸ்வரன் எல்லாமும். அதனால் இவரை மாத்திரம் அனன்யமாக உபாசிக்க வேண்டியது. இவரே கடை தேற்றிவிட்டு போகிறார் என்று இருப்பது. முழு பக்தியும் குரு ஒருவருக்கே செலுத்துவது. கடை தேறுவது என்பதை கூட நினைப்பதில்லை. குருவிடம் பக்தியாய் இருந்து சுஷ்ரூஷை பண்ணி கொண்டிருப்பதே ஆனந்தமாக இருக்கிறதோ இல்லையோ, அதற்காகவே அப்படி செய்வது. கடை தேற்றுகிறார், ஏற்றாமல் இருக்கிறார், எப்படி செய்வாரோ செய்துவிட்டு போகட்டும். நமக்கு அதை பற்றி விசாரம் இல்லை. நாம் பக்தியோடு தாசியம் செய்து கொண்டு அதிலேயே நிறைந்து கிடப்பது என்று இருப்பது இன்னும் மேலே. குரு பக்திக்கு ஈசன் செய்யும் அருள். சிஷ்யன் எப்படி நினைத்தாலும், கடை தேரணும் என்று நினைத்தாலும் சரி, அதை பற்றி தான் கவலைப்படுவதில்லை என்று வைத்துவிட்டாலும் சரி, இவனுக்கும் பரம ஞானம் கதி மோக்ஷம் கிடைத்தே தீரும். இவன் ஈஸ்வரனை நினைக்காவிட்டாலும் ஈஸ்வரன் இவன் பராபக்தியுடன் தாஸ்யம் செய்கிற குருவுக்குள் இருப்பதால் இவனுடைய பக்தியை வாங்கி கொண்டு எல்லா நமஸ்காரமும் ஒரு கேசவனைத்தான் சென்றடைகிறது என்றபடி வாங்கி கொண்டு இவனுக்கு பரமானுகிரகம் பண்ணிவிடுவான்.
அவனுக்கு தன்னை ஈஸ்வரன் என்று பெயர் கொடுத்து ஸ்தானம் கொடுத்து பக்தி பண்ணினால்தான் அனுகிரகிப்பது என்ற எண்ணம் கிடையாது. எவராயிருந்தாலும் எவரிடமாயிருந்தாலும் கொஞ்சம் கூட தன்னலமே கருதாமல் பூரணமான பிரேமையை வைத்து ஆத்மார்ப்பணம் பண்ணி சேவை செய்தால் அது தனக்கே செய்யும் பூஜை என்று ஏற்றுக்கொண்டு கிருபை செய்து விடுவான். அவனையே கூட திரிலோகநாதன் என்று தெரிந்து கொள்ளாமல் அதனால் கைகட்டி வாய் புதைத்து பூஜை பண்ணாமல் நம்மை சேர்ந்த நம்மை போன்ற ஒரு ஆள் என்றே நினைத்து ஆனாலும் தன்னலம் கலக்காமல் பூரண பிரேமையோடு சுவாதீனமாக கலந்து பழகினாலும் மோக்ஷ பரியந்தம் அனுகிரகம் புரிந்து விடுவான். கோபிகா ஸ்திரீகள் விருத்தாந்தத்தில் இப்படித்தான் பார்க்கிறோம். பக்தியின் உச்சஸ்தானம் எங்கே என்றால் அவர்களிடம்தான் என்று நாரதாதிகளும் சொல்லி நமஸ்காரம் பண்ணி இருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவே அப்படித்தான் கொண்டாடி இருக்கிறான். அவர்களுக்கு அவன் பரமாத்மா என்ற சமாச்சாரமே தெரியாது. பரமாத்மா என்ற ஒன்றை பற்றியே அவர்கள் கேள்விப்பட்டதில்லை. ஜாரச்சோரன், ஸ்திரீகளின் ஹிருதயத்தை பிரேமையில் தவிக்க வைப்பவன், திருடன் என்றுதான் அவனை தெரியும். ஆனாலும் அவனிடமே பிரேமை என்று சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினார்கள். அந்த வார்த்தை கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் பண்ணினார்கள். பகவான் அதையே மதித்து அவர்களை கோலோகம் என்கிற தன்னுடைய நித்யானந்த விஹார பூமியிலே தன்னுடைய மகிஷிகளாக்கி பெரிய உயர்வு கொடுத்தான். இந்த விதமாக குருவையே சகலமுமாக நினைத்து பக்தி பண்ணி வந்தால் ஞானம் கதி மோக்ஷம் என்று ஒருவன் தவித்து வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் ஈஸ்வரனே அவற்றை அனுகிரகம் செய்து விடுவான். இவனுடைய கர்மாவையும் பார்த்து ஈஸ்வரன் செய்வது என்கிற போது, சோதனைகள் வைக்கும் போது, டிலே பண்ணிக்கொண்டே போகும்போது குருவின் சகாயம் இதை எல்லாம் சமாளிப்பதற்கு பெரிய பக்கபலமாக இவனுக்கு உதவும். அதாவது குருவின் மனஸ் என்பது ஈஸ்வரனுக்கு வேறே மாதிரியாக கொஞ்சமோ நிறையவோ இருக்கிறதில் அவனுடைய விளையாட்டிலே பரம அத்வைதானுபூதிமான்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு கூட கருணா நிமித்தமாகவே கொஞ்சம் பேதமாக தங்களுடைய தனி மனசு மாதிரி ஒன்று இருப்பதுண்டு. அனுபூதியிலே ரொம்ப மேலே போகாத குருக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே துவைத பாவம் இருக்கும். இப்படி கொஞ்சமாகவோ நிறையவேயோ இருக்கிறதில் குருவானவர்கள் சிஷ்யனின் கர்மாவுக்காக சோதனை டிலே என்று ஈஸ்வரன் ரொம்பவும் செய்துவிடாமல் அவனுடைய பிஹாஃபில் தாங்களும் ஈஸ்வரனிடம் பிரார்த்திப்பார்கள். தங்களுடைய தப்போ சக்தியையும் அதற்காக கொடுப்பார்கள். தங்களிடமே கூட சிஷ்யனின் கர்மாவை டிரான்ஸ்பர் செய்து கொண்டும் உபகரிப்பார்கள். ஈஸ்வரனிடம் நேராக பேசி பழகக்கூடியவர்களானால் அவனிடம் சிஷ்யனுக்காக மன்றாடுவதில் இருந்து மிரட்டுவது வரை எல்லாம் செய்வார்கள். முன்னேயே கதைகள் சொன்னேன். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर।